Hi, hello எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசி பில்ட் திரும்ப நம்ம சேனல்ல பண்றோம். ஸோ ஏன் இவ்வளவு நாள் பிசி பில்ட் பண்ணாததுக்கான காரணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னால் இந்த வீடியோவை ஷூட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்பவே கம்மி. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணக்கூடிய எல்லா பிசி பில்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஸ்பெசிஃபிகேஷன்லேயே பண்ணுறதுனால ஸோ நமக்கு அந்த வீடியோவில் அவ்வளோ பெரிய கண்டென்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதாவது எக்ஸாம்பிளுக்கு நான் கடைசியாக என்ன பிசி பில்ட் பண்ணணும் அதே பிசி பில்ட் மாதிரியே ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறவங்கலாம் அதே மாதிரி கேட்குறாங்க. ஸோ யார் கேட்குறாங்க, நான் கடை வச்சுருக்கேனா அப்படின்னா இல்லை, நான் கடையெல்லாம் வச்சுக்கல. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி பில்ட்டெல்லாம் பண்ணி வீடியோ போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் இருக்கீங்கல்ல, அதாவது நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ அவங்கள மாதிரி யாரோ ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் இல்லாட்டி என்னோடய ஃபோன் நம்பர் எடுத்து கால் பண்ணுறது இல்லாட்டி மெயில் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசி பில்ட்ஸ் வந்து பண்ணி தந்துக்கிட்டு இருக்கோம். அதை ஒரு வீடியோவாக எடுத்து அப்பப்போ போடுவோம். உங்களுக்கு உண்மையிலேயே பிசி பில்ட் என்கிட்ட பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ கூகுள் ஃபார்ம்லேருந்து கொடுத்துருக்கேன் கீழே லிங்க்கு. ஸோ அதில் போய்ட்டு உங்களோட பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறீங்க, உங்கள் ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பட்ஜெட்டில் பிசி வந்து பில்ட் பண்ண போகிறீங்க, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பிசியை எப்போ பில்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. ஸோ நான் வந்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து கால் பண்ணுவேன் ஸோ ஃப்ரீ டைமில். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் நான் பிசி பில்ட் பண்ணதுக்கான காரணம். ஸோ இனிமேல் ரெகுலராக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போ ரைசன் 3rd ஜென்ரேஷன்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த பிசி பில்ட்ஸும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபுட்டேஜஸ் எடுத்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பிசி பில்ட்டில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸர். ஸோ ப்ராசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறது இன்டெல் கோர் i7-8700K. ஸோ இந்த ப்ராசஸர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அரௌண்ட் ஒரு 2019 ஆச்சு. என்ன இந்த ப்ராசஸர் செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதே தான் நீங்கள் போன வருஷம் உங்கள் பிசி பில்ட்கே பண்ணீங்கன்னு கூட நிறையா பேர் கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராசஸர் செலக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ப்ராசஸர், சூப்பரான ப்ராசஸர். ஸோ இன்டெல்லில் i7ல் ஹைப்பர் த்ரெட்டிங் இருக்கிற கடைசி ப்ராசஸர் இதுன்னு சொல்லலாம். ஸோ மேபி அடுத்த ஜென்ரேஷனில் விட்டால் விடலாம். ஸோ i7ல் ஹைப்பர் த்ரெட்டிங்கோட இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். 6 கோர் 12 த்ரெட் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸரோட ரிவ்யூ வேணும்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம சேனல்லேயே பார்க்கலாம். ஸோ நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இதே ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணிட்டுருங்க. ரொம்பவே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஸோ நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக ரைசன் 5 3600 போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இதை விட்டுட்டு ஏன் இதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசி பில்ட் பண்ணுறவங்க ஓனர் இருக்காங்க பார்த்திங்கன்னா, அதாவது இந்த பிசி பில்ட்டுக்கு காசு போட்டு வாங்குறவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாரோ மூளை செலவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஏஎம்டி வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ ஏஎம்டி பக்கம் அவங்க போகிற மாதிரி தெரில, எனக்கு இன்டெல் தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கூலிங்க்கு நம்ம ஆன்டெக்லேருந்து ஒரு ஏர் கூலர் தான் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஹை அண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லை. ஸோ சும்மா ஒரு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1050 Ti வாங்கியிருக்கோம். ஸோ இந்த ப்ராசஸருக்கு மதராக இருக்க போகிறது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஸ்ட்ராக் B365M மதர் போர்டு தான். ஸோ இந்த மதர் போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நமக்கு NVMe சப்போர்ட் இருக்குது, 2 ஸ்லாட் இருக்குது, அதுக்கு ஹீட் சிங்க்கும் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் ட்ரிபிள் டிஸ்பிளே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம உங்களுக்கு DVI இருக்குது, HDMI இருக்குது, C டைப் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு VGAவும் கொடுத்துருக்கறனால நீங்கள் வந்து மானிட்டர்ஸும் ஜாஸ்தி யூஸ் பண்ணலாம். இந்த இதில் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ டிரைவர்ஸ் எல்லாமே யூஸ்வலாக இருக்கிறது எல்லாமே வந்துடுது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஒரு மதர் போர்ட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6500 தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26,000. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 850. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேமு. ஸோ இது 16 GB ரேம், 3000 MHz. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 6200 இந்த ரேம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை பொறுத்த வரைக்கும் 1050 Ti. ஸோ 1050 Ti அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் ஷாக் ஆகிருப்பீங்க. ஸோ என்ன ப்ரோ 1050 Ti வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினில் பண்ணக்கூடிய ஒரு பிசி. அதாவது எங்களுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட்டு, நான் வந்து ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னால் அவ்வளோ காசு அஃபோர்ட் பண்ண முடியாது, ஆனால் நான் வந்து இப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கேல்குலேட் பண்ணி பார்த்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த GeForce GTX 1050 Ti வந்து வாங்கியிருக்கோம். ஸோ 1050 Ti வாங்கினதுக்கு RX 570 போகலாம் அப்படிம்பீங்க, இல்லாட்டி 1650 போயிருக்கலாம் அப்படிம்பீங்க.
ஸோ இதோட ப்ரைஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 10K அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த ப்ரைஸில் புது கார்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ கம்பேரிசன் அப்படியே வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரில் வேணால் அவ்வளோ பூஸ்ட் இவ்வளோ பூஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ஒரு கேமிங் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வீடியோ ப்ராசஸிங் ஆகட்டும், ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய கார்ட்ஸ் எல்லாமே ஒரு 1-2 FPS தான் வந்து ஜென்ரலாக மாறும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது, ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் சூப்பராக இருந்துச்சு, அதனால் இதை தூக்கிட்டோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி இப்போதைக்கு வாங்கலை. ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 500 GB தான் எஸ்எஸ்டி வேணும்னாங்க. 500 GB எஸ்எஸ்டி கொஞ்சம் ஒரு பெரிய பூஸ்டாக இருந்ததுனால இப்போதைக்கு எஸ்எஸ்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து வாங்கிட்டோம் 1 TB. ஸோ இதுக்கு பவர் கொடுக்கறதுக்காக நம்ம எஸ்எம்பிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டெக் 550 watts எஸ்எம்பிஎஸ் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து போதுமானது இந்த பிசி பில்டுக்கு. ஸோ அதனால் இதை வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ ஓவராலாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பார்ட்ஸ். ஸோ இதோட வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேபி நீங்கள் நாளைக்கே எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பிசி பில்ட் வீடியோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடும், நிறைய பேர்னால பார்க்க முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. ஸோ இதோட டைம் லேப்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்ட வந்து விடைபெறுவது உங்கள் டெக் வைப்ரேட் அஸ்வின். இந்த வீடியோவை லைக் பண்ணனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் அமுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் பிசி பில்ட் வந்து பார்க்க முடியும், கேபினெட் என்ன யூஸ் பண்ணுறோன்னு பார்க்க முடியும் சொல்லிட்டேன்.